கலெக்டர் கூட ஆகலாம் நீங்க. வாவ். ஒரு இன்டர்நேஷனல் மெடல் அடிச்சா இன்னைக்கு நீங்க சப் கலெக்டர் கூட ஆக முடியும். ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்கி தான் குரூப் 2 ஆபீசரா இருக்கேன். அப்படியா? டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா. சோ யூ ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்ப நான் கேக்குறது ஆமா, ஏன்னா எல்லார் வீட்லயும் பயப்படுற மாதிரி தான். எங்க பேரண்ட் வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் எடுத்தா எப்படி கெரியர் ஜாப்லாம் வாங்க முடியுமா, ஒரு ஃபினான்ஷியல் இதை வந்து ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ண முடியுமான்ற பயத்துல கண்டிப்பா இருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ நான் பண்ண எனக்கு இங்கே வந்து நம்மளோட சென்ட்ரல்லையுமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜாப்ஸ் இருக்குது. ரயில்வேஸ், கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ் இருக்குது. ஸ்டேட்லையுமே எல்லா குரூப் எக்ஸாமுக்கும் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. ஸோ எவ்ரி இயர் 3% எத்தனை கோட்டா இப்போ 4000 பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த 4000 பீப்புள் 3% ஸ்போர்ட்ஸ்க்கு எடுக்கிறாங்க. ஓகே. மோர் தென் 100-200 பீப்புள்ஸ் வந்து 3% ஸ்போர்ட்ஸ் எவ்ரி இயர் போகிறாங்க. சோ இதுல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்போ அதுல வந்து கேட்டகரிஸ் நேஷனல்ஸ் இன்டர்நேஷனல்ஸ் பண்ணவங்க ஒரு கேட்டகரியை பொறுத்து அவங்க சேலரி பேசிக். ஸோ இப்போ நான் குரூப் 2னா நான் இன்டர்நேஷனல்ஸ் மெல் பண்ணி தான் குரூப் 2 பேசிக். அந்த மாதிரி குரூப் 4, குரூப் 2 அந்த மாதிரி குரூப் 1 வரை கலெக்டர் கூட ஆகலாம் நீங்க. வாவ். ஒரு இன்டர்நேஷனல் மெடல் அடிச்சா இன்னைக்கு நீங்க சப் கலெக்டர் கூட ஆக முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய. சோ இது தெரியாது. படிச்சாதான் கலெக்டர் ஆக முடியும், படிச்சாதான் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும்ன்றதுலாம் நிறைய இப்போதைய மைண்ட்ல அதுதான் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியல. இந்த கிரவுண்ட்ல நிறைய இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, குரூப் 2 ஆபீசர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பண்ணி வேலை வாங்குனவங்க தான் நிறைய. ஓகே, நானும் இங்க பாத்திருக்கேன் நிறைய போலீஸ் பீப்புள் வராங்க இங்க. நான் ட்ரைனிங் எடுக்கிறத பாத்திருக்கேன் அது மாதிரி. ஆனா எல்லாமே த்ரூ ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்தவங்க, யாருமே படிச்சு எக்ஸாம்ஸ் எழுதி வந்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது. ஸோ அண்ட் ஃபினான்ஷியலுமே இப்போ ஸ்கீம்ஸ் இருக்கு நிறைய. இப்போ நான் வந்து எனக்கு எவ்ரி இயர் 12 lakhs தராங்க. வா, உங்களுக்கு? ஆமா, ஸ்போர்ட்ஸ் பண்ண இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் போனா எலைட்னு இருக்கு 30 lakhs. ஓகே. ஸோ நான் என்ன வேணா ஸ்போர்ட்ஸ்க்கு செலவழிக்கலாம். ஸோ என்னோட ஈவெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி கேம். இப்போ நான் ஒரு போல் வாங்கினா எனக்கு 1 lakh கிட்ட ஆகும். ஓ இதா? ஓகே. எனக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்குது. நான் பண்ண இப்போ வந்து முன்னால அப்படி கிடையாது, நம்ம பண்ணாதான் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ ஸ்கீம்ஸ் இருக்கு, வெளியில இருந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்றாங்க. வாவ். எனக்கு ஒன் மந்த்துக்கு 1 lakh கணக்குன்ற மாதிரி அது 12 monthsக்கு 12 lakhs. ஸோ அது மாதிரி இன்டர்நேஷனல்ஸ்க்கு 30 lakhs. ஸோ அதே போல ஜூனியர்ஸ்க்கு வந்து 4 lakhs இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு நேஷனல்ஸ் மெடல் அடிச்சா 5 lakhs வந்து கேஷ் பிரைஸ் இருக்கு. வாவ், இவ்ளோ விஷயம் இருக்கு. இன்டர்நேஷனல்ஸ் பண்ணா 50 lakhs, ஏஷியன் கேம்ஸ் பண்ணா 50 lakhs, 1 crore அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பண்ணா லைஃப் இருக்கு.